Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. We all are doing good. இன்னைக்கு 100 days 100 வீடியோஸில் டே 47 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் ஸ்டைல் தமிழ்நாடு ஸ்டைல் மீன் குழம்பு தான். இது வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன ஃபிஷ் எடுத்துருக்கோன்னா ஹமூர் ஃபிஷ் வந்து இங்கே கொய்த்தி சாப்பிட்றது ரொம்பவே காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு. நம்ம ஊரில் எப்படி வஞ்சரம் வவ்வாலோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஹமூர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி. 1 kg பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 1500 மேலேயே போகும். ஸோ அந்த ஃபிஷ் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ் மசாலாவுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் வந்து 1 டீஸ்பூன்னு. அதுக்கப்புறம் உப்பு வந்து அந்த மீனுக்கு ஏற்ற உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை இது வந்து தனியாக இடித்து வச்சுப்பாங்க அக்கா. இடித்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து ஹாஃப் லெமன் ஆட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு பத்தலை. அதுக்கப்புறமாவும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஏன்னா ஃபிஷ்ஷிலலாம் வந்து நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கவுச்சி ஸ்மெல் தெரியாது. ஃபஸ்ட்டு இது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து மீனில் நல்லா மசாலா ஊறி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பயுமே மேரினேஷன் தான் என்னென்ன மேரினேட் பண்ணோமோ அது பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கும் இந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா மசாலா ஊறணும். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து அப்படியே கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக முள் இருக்காது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து இந்த டைமில் ஆயில் ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் நாங்கள் தண்ணியே ஆட் பண்ணிப்போம். எங்களுக்கு மசாலா எதுவும் பிரியாது. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அதில் மசாலா அப்ளை பண்ணி வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம. இதுதான் ஹமூர் ஃபிஷ்ஷு. செம்ம பெருசாக இருந்துச்சு அன்றைக்கி. இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து அங்கே வந்து புளி கரைச்சி வச்சுருக்காங்க தனியாக ஒரு புளி மட்டும் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்து புளி எடுத்து அதில் வந்து ஒரு தக்காளி போட்டு கையாலே மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கையாலே மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து சில பேர் அரைச்சி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வானல் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கணும். மீன் குழம்பு இறக்கும் போது மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வடகம் போட்டு தான் தாளிப்பேன். ஆனால் அக்கா வந்து நான் வடகம் போடும்போது வெந்தயம் போட மாட்டேன். ஆனால் அக்கா சமைக்கும் போது வெந்தயமும் போடுவாங்க, வடகமும் போடுவாங்க. 2மே போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிடட்டும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருக விட்டு அதுக்கப்புறம் குழம்பே ரொம்ப கசப்பாக ஆகிடும். இந்த டைமில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பிறகு இப்போ வந்து நம்ம வடகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வடகம் ஆட் பண்ணியிருக்காங்க அக்கா. அதுவும் போட்டு வடகம் போட்ட உடனே உங்களுக்கு மீன் குழம்பு ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல் கொடுக்குறது வந்து அந்த வடகம் தான். சூப்பராக இருக்கும். அந்த வாசமே வீடு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இப்போ வடகம் நல்லா பொரியட்டும். வடகம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து அங்கே சைடில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் கட் பண்ணி எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது டக்குன்னு போட்டு தாளிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து மீன் குழம்புல பூண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை. மேக்ஸிமம் நாங்கள் மீன் குழம்புல வந்து நான் வந்து மீன் குழம்புலாம் செய்ய மாட்டேன். அக்கா தான் செய்வாங்க. அக்கா வந்து மீன் குழம்புல வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு தக்காளி வந்து புளி கரைச்சலில் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அந்த புளி கரைச்சல் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கணும். மாங்காய் இருந்தால் மாங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மீன் ஆட் பண்ணி டேரெக்டாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மாங்காய் போட்டாச்சு. அடுத்தது மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிச்சிச்சுன்னா அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா மீன் குழம்பு ரெடி. அன்றைக்கி குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி மீன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுட் கண்டென்ட்டோட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட்டில் நிறைய வீடியோ போடுறேன்.
இப்போ வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாங்காய் ஓரளவு வெந்துருச்சு. மீனில் வந்து முள்ளையும் தலை மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். தலையும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, ஏன்னா பெரிய மீன் அது. ஸோ இப்போ வந்து தலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த புளி கரைச்சலில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அக்கா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளி கரைச்சல் அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான் சேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுட் கண்டென்ட் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.